பிரைத்தலால் கேட்கிற உள்ளத்தை கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. துதியும் கனமும் மகிமை பலனையும் என் இயேசுவானவர் ஒருவருக்கே ஆகட்டும். இப்பொழுது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 46, 47, 48, 49 அந்த அதிகாரம் முழுவதும் பார்க்கும் பொழுது பர்திமேயு குறித்து இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசுவும் அவருடைய சீசர்களும் எரிகோவுக்கு போகிற சமயத்தில் வழி அருகே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த பர்திமேயு என்ற ஒரு குருடன் இருந்தான். அவன் இயேசு கிறிஸ்து இந்த வழியாக தான் அவர் போவார் என்று சொல்லி அந்த பர்திமேயு இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வரும் பொழுது, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டிருந்தான். இயேசுவோடு கூட வந்தவர்கள் ஜனங்களும் சீசர்களும் அவனை அகற்றினார்கள். பேசாமல் இரு என்று சொல்லி இயேசு அவனை கிட்டே கூட்டி வர சொல்லி பர்திமேயு கிட்ட இயேசுவானவர் சொன்னார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அதற்கு இயேசுவை பார்த்து, நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே என்று பர்திமேயு சொல்லி கேட்கும் பொழுது உடனே இயேசு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ பார்வையடைவா என்று சொன்ன பொழுது பார்வையடைய செய்தார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைவதற்கு வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று கொண்டு இப்பொழுதும் அருமையான ஒரு சாட்சியை உங்கள் முன்பதாக நான் சொல்ல இருக்கிறேன். நான் நீதித்துறையில் வேலை செய்கிற பொழுது அந்த இடத்திலே என்னுடைய அறைக்கு பக்கத்தில் ஃபேமிலி கோர்ட் இருக்கிறது. அதை தாண்டி தான் என்னுடைய கோர்ட்டுக்கு வர வேண்டும். அந்த ஃபேமிலி கோர்ட்டில் லஞ்ச் டைமில் ஒரு கணவன் மனைவி இருவருமாக டைவர்ஸ் கேஸுக்கு போட்டு இருக்கிறார்கள். அந்த ஏறத்தாழ 5 வருஷம் அந்த டைவர்ஸ் கேஸ் ஓடிக்கொண்டு இருந்தது. கடைசியிலே ஒரு 4-5 வருஷத்திலே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஓரத்திலே அந்த பெண் என்னை வந்து சந்திச்சு, அம்மா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனாலே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேம்மா என்று சொல்லி இப்பொழுது கோர்ட்டு கேஸ் இந்த 5 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு என்னுடைய கணவர் என்னை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி கொண்டே இருக்கிறார். அவர்தான் என்னை வேண்டாம் என்று சொல்லி டைவர்ஸ் போட்டுள்ளார். எனக்கும் 2வது படிக்கிற மகள் ஒருத்தி இருக்கிறாள். நான் அவரை டைவர்ஸ் பண்ணவில்லை, நான் சேர்ந்துதான் வாழ வேண்டும் என்று சொல்லி பெடிஷன் மேலே பெடிஷன் நான் போட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் அவர் என்னை டைவர்ஸ் தான் பண்ண வேண்டும், ஏன் அந்த மாதிரி சொன்னார்கள் என்று சொல்லி நான் கேட்கும் பொழுது அவர் இன்னொரு பெண்ணோட திருமணம் முடிக்கிறேன் என்று சொல்லி என்னிடத்திலே சொன்னார். நீங்க தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் என்னுடைய அறையிலே பிரேயர் காலிலே நான் அந்த பெண்ணை குறித்து நன்றாக நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், இது பிரிவினை அல்ல, இது சேர்ந்துதான் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆணித்தரமாக சொன்னார். நான் மறுபடியும் அடுத்த வாய்க்காலில் அந்த பெண் வரும் பொழுது மறுபடியும் நான் அந்த பெண்ணிடத்திலே சொன்னேன், நீங்க ஜட்ஜ்மெண்ட் போடுற ஓரத்திலும் கூட நீங்க சேர்ந்துதான் வாழ்வீர்கள், பிரிவினை இல்லை என்று ஏசப்பா சொல்கிறார் என்று சொன்னேன். போகாமா, இது அடுத்த வாரத்தில் டைவர்ஸ் கொடுக்க போறாங்க, இது ஜட்ஜ்மெண்ட் போட போறாங்க என்று அந்த பெண் உறுதியாக சொன்னாள். நானும் உறுதியாக சொன்னேன், அந்த ஜட்ஜ்மெண்ட் போட்டாலும் சரி, இயேசுவானவர் உங்களை சேர்ந்துதான் வைக்க போகிறார், கர்த்தர் இயேசு சொன்னார், அப்படியே நடக்கும் என்று சொல்லி அந்த பெண்ணிடத்திலே சொன்னேன். அவளும் விசுவாசத்தோடு போய் அந்த நாள் முழுவதும் உபவாசம் எடுத்து அவளும் ஜெபித்தாள், எப்படியாவது கணவரோட சேர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி சொல்லும் பொழுது மறுபடியும் நானும் ஜெபித்தேன். மறுபடியும் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசுவானவர் சொன்னார், இந்த குடும்பம் ஒன்று சேரும் என்று சொல்லிதான் ஆண்டவர் சொன்னார். அப்படியே மறுபடியும் அதுக்கு அடுத்த வாய்க்கால அந்த ஜட்ஜ்மெண்ட் போடுற 2 நாளைக்கு முன்பதாக கர்த்தர் இப்படி சொன்னார் என்று சொல்லி அந்த மகளிடத்திலே சொன்ன பொழுது அப்பொழுது அந்த ஜட்ஜ்மெண்ட் நடக்கிற அந்த நாளிலே அந்த அவளுடைய புருஷனே அந்த மனைவியோட நான் இனிமேல் நான் சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி
அந்த மகனை வந்து மனைவி இடத்துல வந்து சொன்னான். இது வந்து கர்த்தர் செய்த ஒரு அற்புதம். என்ன ஏனென்றால் டைவேஸ் கொடுக்குற அந்த அடுத்த நாள் டைவேஸ் கொடுப்பாங்க. ஆனால் அந்த நாள் காலையிலேயே வந்து அந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து விட்டார்கள். இது கர்த்தர் செய்த அற்புதம். அதே போலதான் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அக்கினி நடுவிலே போடப்பட்ட பொழுதும் கூட நான் அக்கினியிலே என்னை தூக்கி கொண்டு போய் எங்களை போட்டாலும் கூட நான் எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிப்பார். ஒருவேளை அவர் தப்புவிக்காட்டினாலும் கூட நீ நிறுத்தி வைக்கிற சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி என்னுடைய தேவாதி தேவனை மட்டுமே நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லி உறுதியாக இருந்தார். அடுத்தபடியாக தானியேலை பார்க்கும் பொழுதும் கூட தானியேல் சிங்கக்கேபியிலே போட்ட பொழுதும் கூட அவன் விசுவாசத்தோடு அவன் ஜெபித்தான். தினமும் 3 முறை ஜெபித்தான். அப்படி ஜெபிக்கிற வேளையிலே சிங்கக்கேபியிலே கொண்டு போடப்பட்ட பொழுதும் கூட தானியேலை கர்த்தர் பாதுகாத்தார். சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அதே போல இந்த பதிமேயு என்ற குரலுடன் கூட அவன் விசுவாசத்தோட இயேசு அந்த வழியாக வருவார் என்று சொல்லி கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த பதிமேயு அந்த குருடன் பார்வையடைந்தான் என்று சொல்லி நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இதே போல இன்னொரு குடும்பமும் அதே போலதான் டைவேஸுக்கு வந்தது. என்னுடைய கோர்ட்டு பக்கத்து கோர்ட்டு தான் ஃபேமிலி கோர்ட்டாக இருந்தது. மற்றும் அந்த மகள் இன்னொரு மகளும் என்னிடத்துல வந்து சொன்னார்கள், அம்மா இது வந்து இது டைவர்ஸ் கொடுக்கிற ஓரமாக தான் இருக்கிறது என்று சொல்லி நான் புருஷனோடு சேர்ந்து வாழ்கிறேன், ஆனால் புருஷன் என்னிட வேண்டாம் என்று சொல்கிறான் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவளுக்கும் ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார். இந்த குடும்பம் சேர்த்துதான் வாழ்வார்கள், இந்த குடும்பம் பிரிவினை இருக்காது என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். இப்பொழுதும் நான் நேருக்கு நேராகவே 2 குடும்பம் ஒன்று சேர்ந்ததை நான் கண்ணால் காண்கிறேன். அந்த மகளும் சொன்னாரு, நான் ஒரு நாள் பிரேயர் ஹாலில் வந்து நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லி பிள்ளைகள் சொன்னார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கேட்கிற உள்ளத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நீங்கள் இருந்தால் இந்த பதிமேக்கு செய்த அற்புதம், இந்த பிள்ளைகளுக்கு செய்த அற்புதம் உங்களுக்கும் செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள், முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.